பக்த கோடிகளுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு, நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போடுற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆனால் அந்த எலுமிச்சை விளக்கு நம்ம போடும் பொழுது, அந்த எலுமிச்சை தீபம் நம்ம ஏற்றும் பொழுது அந்த எலுமிச்சை பழத்துக்குரிய மந்திரங்களை நம்ம கரெக்டாக சொல்லணுங்க. அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம எலுமிச்சை பழத்தை அறுக்கும் பொழுது, இரண்டாக கட் பண்ணும் பொழுது ஐம் அப்படிங்கிற மந்திரம் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எலுமிச்சை பழ சாறு எடுத்து நம்ம திருப்புவோம் இல்லையா, அப்போ க்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது க்ளீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இது எலுமிச்சை பழத்துக்கு நம்ம துர்க்கை அம்மனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இந்த மந்திரம். கட்டாயமாக எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றும் பொழுது மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் சாமுண்டாய விச்சை அப்படிங்கிற மந்திரத்தை 48 முறை நீங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி நின்று கட்டாயமாக சொல்லணும். இது துர்க்கை அம்மனுக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு உரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.